ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு வருவோம். ஏன்னா நம்ம ஹஸ்பண்டுக்கும் நமக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு இதில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வருவோம். கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மனசுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிட்டு, அவரும் அந்தளவுக்கு என்னை ஒரு அந்தளவுக்கு கண்டுக்கிறது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, பேசுகிறது இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தார். அதனாலேயே நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம இனிமேல் நம்மளோட கொஞ்சம் ஓரளவு எப்படி மாற்றிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் இனிமேல் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா சொன்னாங்க, என்ன விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைம்மா ஊருக்கு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னொன்னே, ஏம்மா இதுக்கெல்லாம் நீ பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருந்த? உனக்கு தோணுச்சுன்னா நீ வர வேண்டியதுதானே, எதுக்கு நீ தேவையில்லாமல் வர்றதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு உன் வீட்டு தானே இது வர்றதுக்கு ஏம்மா அப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னோடனே, இல்லைம்மா இருந்தாலும் மேரேஜ் ஆகி 6 மாதம் தான் ஆகுது, ஒரு வாரம் 10 நாள் இருந்தேன்னா அப்பா ஏதாச்சும் சொல்லுவார். அப்புறம் அண்ணி வேறு இருக்கிறாங்க, அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்கன்னொன்னே, அவங்களாம் என்னம்மா கேட்க போகிறாங்க, இது மாதிரி லீவு அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு லீவு, அதனால் அவர் ஏதோ ட்ரைனிங் போயிருக்காரு, ஏதாச்சும் சொல்லிட்டு வா, அதெல்லாமா இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் அதெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இது மாதிரி மாப்பிள்ளைக்கு ட்ரைனிங்காக பெங்களூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 நாள் இருக்கும் தனியாக இருக்கணும், அதனால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே இவர்கிட்ட சொன்னேன். ஆனால் எதுக்குமே அவர் ரியாக்ஷனே இல்லை. போயிட்டு வானும் சொல்லலை, ஏன் போகிறேன்னு கேட்கல, எதுவுமே இல்லை. இப்படி இப்படி தலையாட்டினார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். கேப் புக் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸில் வந்தாச்சு. ஏன்னா ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவலு. நான் இருக்கிற இடத்துலேருந்து 5 ஹவர்ஸ் ஊர் போகணும். நான் எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போகணும். மாமியார் வீடு இன்னுமே தூரம் 7 ஹவர்ஸ் ஆகும். இது 5 ஹவர்ஸ் ஆகும். அப்படிங்கிற தூரத்தில் இருக்கிறதுனால நான் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் கிளம்பியாச்சு. இருந்தாலும் எனக்கு அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், அம்மாக்கிட்ட என்ன விஷயத்த சொல்லணும், எப்படி என்னென்னு அதையே தான் யோசிச்சுட்டு போனேன். ஏன் அப்படின்னா, நானும் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நிறைய சமைக்கிறதா இருக்கட்டும், அவருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கலையா, பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, இல்லை என்ன ஏதுன்னே எனக்கு ஒரு கதையுமே புரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, இது வரைக்கும் 6 மாதத்தில் நம்மளை வெளியில் அழைச்சிட்டு போனதில்லை. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு வீடு 2 நாளுமே சாட்டர்டே சண்டே லீவில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது இப்படி தான் இருந்தார். தவிர என் கூட ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து பேச மாட்டேங்கிறாரு, பண்ண மாட்டேங்கிறாரு. இப்படி இருந்தால் எந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி யோசிக்க ஆரம்பித்தோடனே எனக்கு புரிஞ்சு போயிட்டு, சரி இதுக்கப்புறம் இது சரியாக வருமாங்கிறத கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம். அதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத தாண்டி அதை நம்ம ஒரு நல்ல ஒரு இதில் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு சரியான இதில் இதாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இருக்கிறதும் இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் குழப்பத்தில் தான் நான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு 3 மணி நேரத்துலேயே நான் கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன். அது 5 மணி நேரத்தில் போக வேண்டியது 4 மணி நேரத்துலேயே கொண்டாந்து பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால அவர் டிரைவர் கொண்டாந்து சீக்கிரமாகவே இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் எல்லாருமே அப்போ தான் விடிய காலைங்கிறதுனால ஆஃபீஸ்க்கு அண்ணன் அப்போ தான் 8 மணிக்கு கிளம்பிட்டு இருந்தார். நைட்டு ட்ராவல் பண்ணி வந்ததுனால விடிய காலைல ஒரு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அண்ணன் சொன்னார், என்ன திடீர்னு வந்திருக்க, என்ன முன்னாடி கூப்பிட்டா கூட வரமாட்டேன் அப்படின்னோடனே கிண்டல் பண்ணிட்டு போனார். சரிம்மா நான் கிளம்புறேன், ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ வீட்டில் இரு, நான் பார்க்குறேன், ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அண்ணியும் அவங்களும் ஸ்கூலில் வேலை பார்க்குறனால அவங்களும் 9 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நான் பேசிக்கிறேன் ரேகா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பாவும் அதே மாதிரி அவர் வேலைக்கு போயிட்டார். அப்புறம் தான் அம்மா மட்டும் தான் இருந்தார். நான் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கினேன். கொஞ்சம் என் பஸ்லேயே தூங்கிட்டு வந்ததுனால அந்தளவுக்கு தூங்க வரல. இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்திருந்தேன். படுத்ததுக்கு அம்மா காஃபி வேணுமா, என்ன டீ போட்டுமா என்னன்னு கேட்டாங்க. இல்லைம்மா காஃபி மட்டும் போடுமா அப்படின்னேன். பிஸ்கெட் வேணால் நினச்சி தின்னடா, மதியானம் சமைக்கிறேன் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. காலைல டிஃபன் இட்லி உனக்கு வச்சதெல்லாம் அப்படியே இருக்குன்னாங்க. இல்லைம்மா எனக்கு இட்லியெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு வேளை பொண்ணுக்கு ஏதோ விசேஷம் போல் இருக்குது, ஏதோ கன்சீவாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயத்துலலாம் எந்த ஒரு இன்டர்ஃபியருமே ஆகலை அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் அந்த இது தெரியும். ஆனால் அவர் என்னோட சந்தோஷமாக இருந்தால் தானே குழந்தை எல்லாமே. அவர் தான் என் கூட சந்தோஷமாங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே நானும்
ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் நம்ம என்னதான் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்ங்கிறது நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் ஹாப்பியாக இருக்கிறேன் போல இருக்குது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு வேளை நான் கன்சீவாக இருக்கணும் என்னமோ ஏதோன்ட்டு அவங்க நினச்சிட்டு பேசினாங்க.